ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ரெமெடி தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு வேணான்னு சொல்லி குப்பையில் தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் வெங்காயத்தூள், பூண்டு தூள், காஞ்ச புதினா இலைகள், மிளகாயுடைய காம்பு, யூஸ் பண்ணாத பழைய இஞ்சி, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கி இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் இதை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றிக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா வாட்டர் பாட்டிலில் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடங்களில் கரப்பாம்பூச்சி பலிகளுடைய நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கோ அந்த இடங்களில் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த வாசனைக்கு கரப்பாம்பூச்சி பல்லிகள் சுத்தமாக வராது. கரப்பாம்பூச்சி பல்லியை விரட்டுறேன்னு சொல்லி கடைகளில் விற்கிற கண்ட கண்ட கெமிக்கல்ஸை வாங்கி ஸ்ப்ரே பண்ணி ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிறத விட இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், சேஃப் அண்ட் செக்யூர்டாகவும் இருக்கும். சிங்க்ல இருக்கிற ஹோல்ஸ் வழியாக தான் கரப்பாம்பூச்சிகள் அதிகமாக வரும். ஸோ நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பழைய லெமனுடைய தோலை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வாசனைக்கு சுத்தமாக கரப்பாம்பூச்சிகள் வராது. டீட்டெயிலில் வீடியோ வேணால் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.